नमः ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते जयपताक स्वामिनिधि नामिने नमः आचार्य पादाय निताय कृपपतायने गौरगततामताय नगर ग्रामधारिणे नमः ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमः आचार्य पादाय निताय कृपपतायने गौरगतता सारी नमः ओम विष्णुपताय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमती भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सारस्वती देव गौरवाणी प्रचारणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य तीर्थाने जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवशादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा ஹரே இன்னைக்கு பகவத்கீதை 14வது அத்தியாயம் ஜட இயற்கையின் முக்குணங்கள் திவ்யமான ஞானம் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் பார்த்துட்டு இருக்கிறோம். இதுல ஒரு சின்ன ரீகேப் 20வது ஸ்லோகத்துல இருந்து. உடலை உடையவன் ஜட உடலுடன் தொடர்புடைய இந்த 3 குணங்களில் உயர்வு பெற முயலும் போது பிறப்பு இறப்பு முதுமை இந்த துன்பத்திலிருந்து விடுதலை பெறுகிறான். இந்த வாழ்விலேயே அவன் அமிர்தத்தை சுவைக்க முடியும். அப்போ ஜட உடல் இருந்தாலும் அவன் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு விளங்குவானானால் அவன் ஆஹ் அவன் எப்படி ஆன்மீக உலகத்தை போய் அமிர்தத்தை சுவைக்கிறானோ அதே போல இங்கேயே அவன் அமிர்தத்தை சுவைக்க முடியும். இப்போ தேகி அப்படின்னா உடலை உடையவன். ஆன்மீக ஞானத்தில் முன்னேறுவதால் ஜட இயற்கையின் ஆதிக்கத்திலிருந்து அவனால் விடுபட முடியும். ஏன்னா இந்த ஜட இயற்கை அப்படிங்கிறது ரொம்ப வெல்லுவதற்கு அரியது அப்படின்னு பகவானே சொல்றார். தெய்வீ ஹேஷா குணமயி மம மாயா துரத்தியா மாமியவையே பிரபத்தியந்தி மாயாம ஏதாங் தரந்தேன்னு. அப்ப எவ்வாறு அவன் அந்த மாயை வெல்ல முடியும் அப்படின்னா பகவானிடம் சரணடையும் போது. இப்ப கிருஷ்ண உணர்வில் செய்யப்படும் பக்தி தொண்டு பௌதிக பந்தத்தின் முக்திக்கான அறிகுறி. அப்ப கிருஷ்ண உணர்வை எடுக்கும்போது முக்தி பெறலாம். அப்ப அவன் எப்பொழுது ஜட ஆதிக்கத்திலிருந்து விடுபடுகிறானோ அப்ப அவன் பக்தி தொண்டுக்கு வருகிறான். அப்புறம் 21வது பதத்துல பார்த்தோம், அர்ஜுனன் கேக்குறாரு, இந்த 3 குணங்களை கடந்தவனோட அறிகுறிகள் என்ன, அவனது நடத்தைகள் என்ன, அந்த குணத்திலிருந்து எப்படி உயர்வு பெறுவது அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு நாம 22, 25வது அத்தியாயம் அதுல பார்த்தோம். பிரகாசம், பற்றுதல், மயக்கம் தோன்றி இருக்கும்போது அதை வெறுக்காதவனும். இகழ்ச்சி, புகழ்ச்சி, லாபம், நஷ்டம் இந்த மாதிரி இருமைகளிலிருந்து விடுபட வேண்டும் அப்படின்னு சொல்றான். அப்போ பிரகாசம் அப்படின்னா சத்துவகுணத்துல வருவது பிரகாசம். பற்றுதல்ங்கிறது ரஜோகுணத்துல வர்றது. என்னோட உடல், என்னோட மனைவி, மக்கள், உறவு, என்னோட மொழி, இனம், என்னுடைய நாடு அப்படின்ட்டு பற்றுதல். அப்புறம் மயக்கம் அப்படின்னா பைத்தியகாரத்தனம், அது தமோ குணத்துல வர்றது. அது தோன்றி இருக்கும்போது ஆகியவை தோன்றி இருக்கும்போது அதை வெறுக்காதவனும். அப்ப விருப்பு வெறுப்பு ரெண்டுமே இருக்கக்கூடாது. அது மறைந்திருக்கும் போது அவற்றுக்காக ஏக்கமடையாதவனும். ஒண்ணு கிடைக்கல அப்படிங்கிறப்போ அதுக்கு வெறுப்பு வரும், கிடைச்சது அப்படின்னா அது மேல விருப்பம் வரும். இப்ப பிரகாசம் அப்படிங்கிற சத்துவகுணத்துல இருக்கிறவங்களுக்கு போதிய கல்வி, பணம் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க அது போதும், அப்பாடா எனக்கு எல்லாம் இருக்கு, அது போனா ஐயோ போச்சே அப்படிங்கிற மாதிரி. அந்த பற்றுதல் அப்படிங்கிறது ஜட இயற்கையில பற்றுதல் அப்படின்னாலே ஆண் பெண் கவர்ச்சினால வர்றது. அப்புறம் குடும்பம், என்னோட மனைவி, மக்கள் அப்படின்னு வர்றது. அப்போ ஒண்ணு எல்லாம் இருக்கிறப்போ அவனுக்கு அது மேல பற்று இருக்கும், இல்லாதப்ப வெறுப்பு இருக்கும். அதுல வெறுப்பு விருப்பு ரெண்டும் இருக்கக்கூடாது. அது ரெண்டு அந்த இருமைகளை கடந்து வரணும். அதைத்தான் இங்க சொல்றாங்க. அப்ப இயற்கை குணங்களின் விளைவுகளுக்கு மத்தியில் ஸ்திரமாக சஞ்சலமின்றி நடுநிலையில் அப்பாற்பட்டு இருப்பவன். இந்த அப் அண்ட் டவுன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கும். சில சமயம் குளிர்காலமாகவும், சில சமயம் வெயில் காலமாகவும், சில சமயம் இலையுதிர் காலமும், காலங்கள் மாறிட்டே இருக்கா. அப்ப மேடு பள்ளம் அது மாதிரி மாறிட்டே இருக்கும். இந்த ரெண்டுலயுமே அவன் சமநிலைமையோட இருக்கணும். எப்படி ஒரு பெண்ணானவள் வெயில் காலத்துல அடுப்படியில அந்த தணலுக்குள்ள அவ கண்டிப்பா சாப்பாடு செய்ய மாட்டேன்னால சொல்றது கிடையாது. அப்ப சாப்பாடு செஞ்சேதான் ஆகணும்.
அது போல குளிர்காலத்துல ஒரு டிவோட்டி பக்தன் வந்து நான் குளிக்க மாட்டேன், காலையில 4 மணிக்கெல்லாம் குளிக்க மாட்டேன், 5 மணிக்கு குளிக்க மாட்டேன்னா முடியாது. சோ எல்லா நிலையிலும் அவன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும். எல்லா சமயத்திலும் அவன் வந்து 3-4 மணிக்கு குளிக்கணும். சோ இப்படி சஞ்சலமின்றி நடுநிலையில் நியூட்ரலா இருப்பவன் வந்து தன்னில் நிலை பெற்று இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக கருதுபவன், மண்ணையும் கல்லையும் பொன்னையும் சமமாக காண்பவன், பிரியமானவற்றில் பிரியமற்றவற்றிலும் சமநிலையுடன் இருப்பவனும், திடமானவனும், புகழ்ச்சி இகழ்ச்சி மான அவமானம் இந்த இருமைகள் துவந்தங்களில் சமமாக இருக்கிறவன், நண்பனையும் எதிரியும் சமமாக கருதுபவன், எல்லா பலநோக்கு செயல்களையும் துறந்தவனுமான மனிதன் இயற்கை குணங்களை கடந்தவனாக கூறப்படுகிறான். சோ இதெல்லாம் ஜட இயற்கை குணங்கள். இந்த இருமை அப்படிங்கிறது இந்த ஜட உலகத்துல எல்லாமே பாருங்க ஒண்ணுக்கு ஆப்போசிட் இருக்கும். விருப்பு அப்படின்னா வெறுப்பு இருக்கும், காலை அப்படின்னா மாலை இருக்கும், நன்மை அப்படின்னா தீமை இருக்கும், நண்பன்னா எதிரி இருப்பான். இப்படியாக இருமைகள் நிறைந்த உலகம் தான் இது. ஆனா இந்த இருமைகள்ல ஆழ்ந்து போயிடக்கூடாது. அப்போ எல்லாத்துலயும் சமநிலை இருக்கணும். அடுத்தது நாம இன்னைக்கு பார்க்க போறது 26வது ஸ்லோகம். மாதாஜி 26 தானே பார்க்க போறோம்? ஆமாங்க மாதாஜி, 26ங்க. ஓகேங்க. மாம் சயோ அவ்யபிசாரேன பக்தி யோகேன சேவதே சகுணான் சமதீப்யேதான் பிரம்மபூயாய கல்பதே. எந்த படித்தாங்க மாதாஜி. சூழ்நிலையிலும் படிங்க மாதாஜி. எந்த சூழ்நிலையிலும் தவறாமல் எனது பூர்ண பக்தி தொண்டில் ஈடுபடுபவன் ஜட இயற்கையின் குணங்களை உடனடியாக கடந்து பிரம்ம நிலைக்கு வந்தடைகின்றான். பொருளுரை: தெய்வீக நிலையை அடைவதற்கான வழி என்ன என்னும் அர்ஜுனனின் 3வது வினாவிற்கு இந்த ஸ்லோகம் விடையாகும். முன்னரே விளக்கியபடி ஜட உலகம் இயற்கை குணங்களின் மயக்கத்தின் கீழ் செயல்படுகின்றது. ஒருவன் இயற்கை குணங்களின் செயல்களினால் பாதிக்கப்படக்கூடாது. அத்தகு செயல்களில் தனது உணர்வை வைப்பதற்கு பதிலாக கிருஷ்ணருக்கான செயல்களிடம் அவன் தனது உணர்வை திசை திருப்ப வேண்டும். கிருஷ்ணருக்கான செயல்கள் பக்தி யோகம், அதாவது எப்போதும் கிருஷ்ணருக்காக செயல்படுதல் எனப்படும். இது கிருஷ்ணரை மட்டுமன்றி ராமர், நாராயணர் முதலிய அவரது பல்வேறு சுய விரிவுகளையும் உள்ளடக்கும். அவருடைய விரிவுகள் எண்ணற்றவை. கிருஷ்ணரில் ஏதாவது ஒரு ரூபத்தின் தொண்டில் அல்லது அவரது சுய விரிவின் தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் தெய்வீகத்தில் நிலை பெற்றவனாக கருதப்பட வேண்டும். கிருஷ்ணருடைய எல்லா ரூபங்களும் திவ்யமானவை, ஆனந்தமயமானவை, அறிவு நிரம்பியவை மற்றும் நித்தியமானவை என்பதையும் கவனிக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் சர்வ சக்திகளுடன் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக எல்லா திவ்யமான குணங்களையும் தாங்கியவர்களாக உள்ளனர். எனவே கிருஷ்ணரது தொண்டில் அல்லது அவரது சுய விரிவுகளின் தொண்டில் தவறாத உறுதியுடன் ஒருவன் தன்னை ஈடுபடுத்தினால் ஜட இயற்கையின் குணங்களை வெற்றி கொள்வது மிகவும் கடினமானது என்ற போதிலும் அவன் எளிதாக இவற்றை கடக்க முடியும். இது 7ஆம் அத்தியாயத்தில் ஏற்கனவே விளக்கப்பட்டது. கிருஷ்ணரிடம் சரணடைபவன் உடனடியாக ஜட இயற்கை குணங்களுடைய தாக்கத்திலிருந்து வெற்றி பெறுகின்றான். கிருஷ்ண உணர்வில் இருத்தல் அல்லது பக்தி தொண்டில் இருத்தல் என்றால் கிருஷ்ணருடன் சமநிலையை அடைதல் என்று பொருள். அறிவுடனும் ஆனந்தத்துடனும் நித்தியமாக இருப்பதே எனது இயற்கை. தங்கத் துகள்கள் தங்க சுரங்கத்தின் அம்சங்கள் என்பது போல ஆத்மாக்கள் என்னுடைய அம்சங்கள் என்று பகவான் கூறுகிறார். எனவே ஜீவாத்மா தனது ஆன்மீக நிலையில் தங்கத்தை போன்றது, அதாவது கிருஷ்ணரை போன்ற தன்மையை உடையது. இருப்பினும் தனித்தன்மை உள்ள வேறுபாடு தொடர்கின்றது. இல்லாவிடில் பக்தி யோகம் என்ற வினாவிற்கு இடமில்லை. பக்தி யோகம் என்பது இறைவன், பக்தன் இவர்களுக்கு இடையிலான அன்பு பரிமாற்றம் ஆகிய 3ஐயும் உள்ளடக்கியது. எனவே பரமபுருஷ பகவான், ஜீவாத்மா ஆகிய இருவரிடமும் தனித்தன்மை உள்ளது. இல்லாவிடில் பக்தி யோகம் என்பதற்கு பொருள் ஒன்றுமில்லை. இறைவனுக்கு சமமான திவ்யமான தளத்தில் ஒருவன் நிலை பெறவில்லை எனில் அவன் பரமபுருஷருக்கு தொண்டாற்ற முடியாது. மன்னனின் தனிப்பட்ட உதவியாளனாக வேண்டுமெனில் அதற்கேற்ற தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். அதுபோல பிரம்ம நிலை, அதாவது எல்லா ஜட கலங்களிலிருந்து விடுபட்ட நிலை, பரமனுக்கு தொண்டாற்றுவதற்கான தகுதியாகும். வேத இலக்கியத்தில் பிரக்மைவ ஷன் பிரக்மாப்யேதி என்று கூறப்பட்டுள்ளது. பிரம்மனாக ஆவதன் மூலம் பரபிரம்மனை அடைய முடியும். தன்மையில் ஒருவன் பிரம்மனுடன் ஒன்றாக வேண்டும் என்பதே இதன் பொருள். பிரம்மனாக ஆவதன் மூலம் ஒருவன் ஜீவாத்மா எனும் தனது நித்தியமான பிரம்ம அடையாளத்தினை இழப்பது இல்லை. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. இது ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். மாம் சயோ அவ்யபிச்சாரேன
அவ்யபிச்சாரேன விபச்சாரி அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரொம்ப மோசமான சொல் இல்லைங்களா? விபச்சாரி அப்படின்னா பல புருஷர்களை நாடுபவர்கள். அவ்யபிச்சாரேன அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட், ஒரே ஒருவரிடம் கவனமாக தொண்டு புரிதல். சோ யார் என்னிடம் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் சர்வதர்மான் பத்திச்சு மாம் ஏக, என்னிடம் மட்டும் சரணடைன்னு சொல்றாரு, பலரிடம் சரணடைன்னு சொல்லல. அப்ப அந்த அவ்யபிச்சாரேன, வியபச்சாரி அவ்யபிச்சாரி, அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப பக்தி யோகேன, அதாவது பக்தி தொண்டில் யார் பகவான்கிட்ட பக்தி தொண்டில் சிறப்பாக செயல்படுகிறார்களோ அவன் ஜட இயற்கை குணங்களை கடந்து பிரம்மபூத நிலையை அடைகிறான். இப்ப ஜட இயற்கை குணங்கள் இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இது மூணுமே எப்படி கட்டுப்படுத்துது, ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு அப்படிங்கறத நாம பார்த்தோம். சத்துவகுணத்துல எப்படி இருக்கிறாங்க, சத்துவகுணம் கொஞ்சம் 3 குணத்துல உயர்ந்தது, தமோ குணம் அப்படிங்கிறது ரொம்ப தாழ்ந்தது, ரஜோகுணம் ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு. இப்ப தெய்வீக நிலையை அடைவதற்கு வழி என்ன? இது 3வது கேள்வி அர்ஜுனனோடது. அப்ப இந்த ஜட மயக்கத்தின் கீழே இந்த உலகம் செயல்படுகிறது, ஜட உலகங்கள் எல்லாமே. அப்ப இந்த குணங்களால ஒருவன் பாதிக்கப்படக்கூடாது, அதுதான் தெய்வீக நிலை அடையிறதுக்கான முக்கியமான ஒரு சிம்டம். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்? கிருஷ்ணருக்காக செயல்களிடம் அவன் தனது உணர்வை திசை திருப்ப வேண்டும். கிருஷ்ணருக்கான செயல்கள் பக்தி யோகம், அதாவது எப்பொழுதும் கிருஷ்ணருக்காக செயல்படுதல். கிருஷ்ணர் மட்டுமின்றி அவரோட விரிவங்கம் எல்லாம் நிறைய பெயர்கள் இருக்கு, ராமர், நாராயணர் அப்படின்னு சொல்லிட்டு அவரது விரிவங்கங்கள் எண்ணற்றவை. இப்ப கிருஷ்ணர் ஏதாவது ஒரு ரூபத்தில் தொண்டில், அதாவது அவர் சுய விரிவின் தொண்டில் அவன் ஈடுபட்டிருப்பான். தெய்வீகத்தில் நிலை பெற்றவனாக அவன் கருதப்பட வேண்டும். இப்ப கிருஷ்ணருடைய எல்லா ரூபங்களும் திவ்யமானவை, ஆனந்தமானவை, அறிவு நிரம்பியவை, சச்சித் ஆனந்தமயமானது, நித்தியம், திவ்யம், அறிவு நிரம்பியது. அப்படின்னா சத்து, சித்து, ஆனந்தம். அவர்கள் அனைவரும் சர்வ சக்திகளுடன் எல்லாவற்றையும் அறிந்தவர்களாக எல்லா திவ்ய குணங்களையும் தாங்கியவர்களாக உள்ளனர். எனவே கிருஷ்ணரது தொண்டில் அல்லது அவரது சுய விரிவங்கங்கள் தொண்டில் தவறாத உறுதியுடன் ஒருவன் தன்னை ஈடுபடுத்தினால் ஜட இயற்கையின் குணங்களை வெல்லுவது மிகவும் கடினமானது என்ற போதிலும் அவன் எளிதாக இதை கடக்க முடியும். அதுதான் மறுபடியும் பாக்குறோம். தேவி ஹேசா குணமயி மமமாயா துரத்யா மாமியவையே பிரபத்தியந்தி மாயம் ஏதாம் தர்ந்திதே. எனது மாயை வெல்லுவதற்கரியது, ஆனால் என்னை சரணடைந்தவன் எளிதாக கடக்கலாம். சோ கிருஷ்ணர் சரணடைபவன் உடனடியாக ஜட இயற்கை குணங்களை தாக்கத்திலிருந்து வெற்றி பெறுகிறான். இப்ப கிருஷ்ண உணர்வில் இருத்தல் அல்லது பக்தி தொண்டல் இருக்கிறான் அப்படின்னா கிருஷ்ணருடன் சமநிலை, அதாவது அளவால் வேற, குணத்தால் ஒன்று. அந்த சத்து, சித்து, ஆனந்தம் நம்ம கிட்ட இருக்கு, பகவான்கிட்ட இருக்கு. ஆனா பகவான்கிட்ட எப்படி இருக்குன்னா அது தங்க சுரங்கம் மாதிரி இருக்கு. ஆனா நாம அதுல இருந்து எடுத்த ஒரு துளி தங்கம். இப்ப கம்மல் நீங்க செயின் போட்டிருக்கீங்க, தங்கத்துல கழுத்துல போட்டிருக்கீங்க, காதுல போட்டிருக்கீங்களா, மூக்குல போட்டிருக்கீங்களா, எப்படியா இருந்தாலும் அது தங்கம் தான். அது எங்கிருந்து வந்தது? தங்க சுரங்கத்திலிருந்து வந்தது. அது போல நாமெல்லாம் பகவானோட சிறு அம்சங்கள். பகவானோ மிகப்பெரியவர், பெரியவற்றுள் பெரியவர். சோ நம்ம எல்லாருமே பகவான் தங்க சுரங்கம்னா நம்மள தங்கம், சிறு தங்கம் நம்ம எல்லாமே. சோ தங்க துகள்கள் தங்க சுரங்கத்தின் அம்சம் என்பது போல ஆத்மாக்கள் என்னுடைய அம்சம் அப்படின்னு பகவான் சொல்றாரு. எனவே ஜீவாத்மா தனது ஆன்மீக நிலையில் தங்கத்தை போன்றது, அதாவது கிருஷ்ணர் போன்ற தன்மை உடையது. இருந்தாலும் அதுல வேறுபாடு இருக்கு, அச்சிந்திய பேத அபேத தத்துவா. அப்ப பக்தி யோகம் இல்லைன்னா பக்தி யோகம்ன்ற கேள்விக்கே இடம் இல்லை. இப்போ பக்தி யோகம் பண்றது எதுக்கு? ஒரு பக்தன், பகவான் மற்றும் இடையில பக்தி தொண்டு, இந்த 3 இருந்தாதான் பக்தி யோகம் பண்ண முடியும். 2 பேர் இருந்தாதான் பக்தி யோகம் பண்ண முடியும். இப்ப இந்த பக்தி யோகம் சேர்த்து மூணு செயல்கள் இங்க வருது. அப்ப பகவான், பக்தன், இடையில பக்தி தொண்டு, அன்பு பரிமாற்றம், 2 பேர் இருந்தா மட்டும்தான் அந்த பரிமாற்றம் முடியும். சோ இது மூன்றையும் உள்ளடக்கியது பக்தி யோகம். எனவே பரமபுருஷ பகவான், ஜீவாத்மா ஆகிய இருவரின் தனித்தன்மை உள்ளது, இருவர்கிட்டே தனித்தன்மை இருக்கு. இல்லாவிடில் பக்தி யோகம்ங்கிறதுக்கு பொருளே கிடையாது. நானும் அவரும் ஒண்ணு அப்படின்னா இடையில எதுக்கு பக்தி யோகம்? அங்க அன்பு பரிமாற்றம் எதுக்கு? நானும் அவரும் ஒண்ணு,
இப்போ ஒன்னா இருக்கிறவங்களுக்கு போற என்ன பரிமாற்றம் பண்ண முடியும்? நானும் போய் பகவானோட கலந்துடுறேன் அப்படின்னா அங்க பரிமாற்றமே கிடையாதே. சோ அங்க பக்தி யோகத்துக்கு தேவையே இல்லை. அப்ப இறைவன் சமமான திவ்யமான தலத்தில் ஒருவன் நிலை பெறவில்லை என்றில் அவன் பரமபுருஷருக்கு தொண்டாற்ற முடியாது. எப்படி ஒரு மன்னனிடம் ஒரு உதவியாளன் பிஏ இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு சில தகுதி இருக்கணும், படிச்சவனா இருக்கணும், ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தா மட்டும்தான் அந்த வேலை கிடைக்கும். அது போல பிரம்மன் நிலை அப்படின்னா பரமனுக்கு தொண்டாற்றுவதற்கான தகுதி, அதான் பிரம்மன் நிலை. அப்ப பிரம்மன் நிலையில ஜடப்பற்றுக்கள் அறுக்க வேண்டும். அப்ப ஜடத்துல நிறைய பற்று இருக்கு, அப்படியே நான் இதுவும் பண்றேன், பக்தியும் பண்றேன் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. அது அந்நிய அபிலாஷித பக்தி கிடையாது. ஜடத்துல முழுமையாக பற்று இருக்கும் போதுதான் நம்ம பிரம்மன் நிலைக்கு வர்றோம். ஏன்னா அப்பதான் நம்ம பகவானுக்கு தொண்டாற்றுவதற்கான தகுதி நம்மளுக்கு வருது. இப்ப வேத இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கு, பிரம்மனாக ஆவதன் மூலம் பரபிரம்மனை அடைய முடியும். தன்மையில் ஒருவன் பிரம்மனுடன் ஒன்றாக வேண்டும் என்பதே இதன் பொருள். இங்க ஒன்றாகிறது அப்படின்னா அருவவாத கருத்து கிடையாது. ஒன்றாகணும் அப்படின்னா பகவானுடைய குணத்தின் அடிப்படையில நம்ம ஒன்னாகணும். பகவானுக்கு இருக்கிற குணங்கள் அப்படியே நமக்கு வரணும், அதுதான் ஒன்றாவது. அடுத்தது 27வது ஸ்லோகம். பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம் அமிர்தஸ்ய சாஸ்வதஸ்ய தர்மஸ்ய சுகஸ்யைகாந்திகஸ்ய ச. மேலும் மரணமற்றதும் அழிவற்றதும் நித்தியமான இறுதி இன்பமும் தர்மமுமான அருவ பிரம்மனின் ஆதாரம் நானே. இந்த ஸ்லோகம் தான் நாம அருவ பிரம்மத்திற்கு எடுத்துக்காட்டா நாம சொல்லுவோம். பிரம்மணோஹி பிரதிஷ்டாகம், அருவஜோதி என்னுடைய ஆதாரத்திலிருந்து தான் வருகின்றது, நானே அதற்கு ஆதாரம். பிரம்மஜோதிக்கு ஆதாரம் பகவான் தான். இதை அடிக்கடி நாம கோட் பண்ணுவோம். ஸ்ரீல பிரபுபாதர் கோட் பண்ணுவார். மரணமற்றதும் அழிவற்றதும் நித்தியமாகவும் இறுதி இன்பத்தின் தர்மமுமான அருவ பிரம்மனின் ஆதாரம் நானே. சோ அருவ பிரம்மனுக்கு மரணம் கிடையாது, அழிவு கிடையாது, நித்தியமானது. சோ இறுதி இன்பத்தின் தர்மமுமான அருவ பிரம்மனும் ஆதாரம் நானே. சோ இங்க மரணம் இல்லை, அழிவில்லை, நித்தியம், இன்பம் ஆகியவை பிரம்மனின் சொரூபம். பிரம்மனுக்கு இதெல்லாம் சிம்டம். அதாவது மரணம் கிடையாது, அழிவு கிடையாது, நித்தியமானது, இன்பம், இதெல்லாம் பிரம்மன்ல இருக்கு, பிரம்ம ரூபத்துல. இப்ப பரம சத்தியத்தை பற்றிய திவ்ய உணர்வின் ஆரம்பம் பிரம்மன், இரண்டாம் நிலை பரமாத்மா, மூன்றாவது பகவான். வதந்தி தத்தத்துவம் விதஸ்தத்துவம் அஜ்ஞானம் அத்வயம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவானிதி சப்பியதே நாம பார்த்துக்கிறோம். 3 நிலைகளை பகவானை அறியலாம். அது சூரியனோட ஒப்பீடு வச்சு பார்த்தோம். எப்படி சூரிய கதிர்களை மட்டும் சூரியன்னு சொல்றோம். 2வது சூரியனை வானத்துல பார்த்தோம்னா ஒரு சூரியன் தெரியுது, அது ஒரு கோள், அப்ப அதுதான் சூரியன்னு சொல்றோம். அதுக்கும் மேல ஆராய்பவர்கள் சூரியனுக்குள்ளேயும் போய் சூரிய தேவன் அங்க ஆட்சி செய்கிறார், அவருக்கு கீழ் நிறைய பிரஜைகள் உயிர்வாளிகள் இருக்கு, சூரியனுக்குள்ளும் உயிர்வாளிகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது 3வது நிலை. சோ இப்படியாக பிரம்மன், பரமாத்மா, பகவான்கிற 3 நிலையும் நாம பாக்குறோம். ஆனா இங்க சூரிய கதிர்களை மட்டும் பாக்குறவங்க ஆரம்ப நிலை. அப்ப சூரியனை பாக்குறவங்க மத்தியம நிலை. ஆனா சூரியனுக்குள்ள இருக்கிற சூரியன் ஒரு அரசாட்சி செய்கிறார், அங்க நிறைய உயிர்வாளிகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது 3 மிக உயர்ந்த நிலை. அப்ப அந்த தாழ்ந்த ஜட இயற்கையினை உயர்ந்த ஜட இயற்கை துகள்களை கொண்டு பகவான் கருவுறச் செய்கின்றார். ஜட இயற்கையில் ஆன்மீகத்தின் ஸ்பரிசம் அதுவே. தாழ்ந்த ஜட இயற்கை அதாவது இந்த ஜட உலகங்கள், அதாவது பல கோடி பிரம்மாண்டங்கள் இருக்கு, அதுல 14 உலகங்கள் இருக்கு, இதெல்லாமே ஜட இயற்கை. அப்ப இந்த ஜட இயற்கையினை உயர்ந்த இயற்கையின் துகள்களை கொண்டு பகவான் கருவுறச் செய்கிறார் அப்படின்னா அவருடைய சக்திகளை கொண்டு இங்க கருவுற செய்கிறார். ஜட இயற்கை அதெல்லாம் உயர்ந்த ஜட இயற்கை அப்படின்னா நாமளும் தான் அதுல. ஏன்னா நம்ம உயர்ந்த ஆத்மாக்கள், நாமெல்லாம் ஆன்மீக ஆத்மாக்கள், நம்மெல்லாம் ரொம்ப உயர்ந்தவர்கள். ஆனால் இந்த ஜடத்தினால போர்த்தப்பட்டு இருக்கிறப்போ பல உடல்களால. ஜட இயற்கையின் ஆன்மீகத்தின் ஸ்பரிசம் அதுவே. இந்த
ஜட இயற்கையினால் கட்டுண்டிருக்கும் ஜீவாத்மா ஆன்மீக ஞானத்தை வளர்க்க தொடங்கும் போது ஜட வாழ்விலிருந்து தன்னை உயர்த்தி படிப்படியாக பரம்பொருளை பற்றிய பிரம்மன் நிலையை அடைகிறான். சோ பகவானை பற்றி ஆன்மீக ஞானத்தை வளர்த்து கொள்ளும் போது நாம் இதிலிருந்து விடுபட்டு பிரம்மன் நிலைக்கு உயர்றோம். இப்ப பிரம்மன் உணர்வை அடைந்தவன் ஜடத்தளத்தை விட உயர்வு பெற்றுள்ளான். இருப்பினும் பிரம்மன் உணர்வினால் அவன் உண்மையான பக்குவ நிலையை அடைவதில்லை. அவன் விரும்பினால் தொடர்ந்து பிரம்ம நிலையிலிருந்து பின்னர் பரமாத்மா நிலைக்கு வரலாம். பரமாத்மா உணர்வையும் அப்புறம் பரமபுருஷ பகவானை பற்றிய முழு உணர்வினையும் அடைய முடியும். இதுக்கு பல உதாரணங்கள் வேத இலக்கியங்கள்ல இருக்கு. பரம்பொருளை பற்றிய அருவ பிரம்மனை கருத்தில் நிலை பெற்றிருந்த 4 குமாரர்கள் பின்னர் படிப்படியாக பக்தி தொண்டு தளத்திற்கு உயர்த்தப்படுகிறார்கள். முதல்லலாம் அவங்க அருவவாதியா இருந்தாங்க. ஆனா எப்படி துளசி மகரந்த வாயு அந்த இது துளசிய நறுமணம், அந்த நறுமணத்தை முகர்ந்த பின்னாடி அவங்க தூய பக்தர்கள் ஆகிறாங்க. துளசி நறுமணத்தை நுகர்ந்த உடனேயே பகவான்கிட்ட இருந்து அந்த நறுமணம் வைகுண்ட லோகத்திலிருந்து வருது. சங்சோபம் அசரஜூசாம் அபிசித்த தன்வோ அப்படின்னு வரும். சோ அந்த இதுக்கு உதாரணம் அவங்க அருவவாதிகளாக இருந்து தூய பக்தர்களாக மாற்றப்படுகிறார்கள். சோ அருவ பிரம்ம கருத்தினை தாண்டி தன்னை உயர்த்தி கொள்ள இயலாதவன் வீழ்ச்சி அடைந்ததற்காக அபாயம் உள்ளது. அருவ பிரம்ம நிலைக்கு ஒருவன் உயர்வு பெற்றாலும் அதிலிருந்து முன்னேற்றம் பெறாமல் பரமபுருஷரை பற்றிய அறிவின்றி இருந்தால் அவனது புத்தி முழுமையாக தெளிவு பெறவில்லை என ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது. எனவே பிரம்ம நிலைக்கு உயர்வு பெற்றாலும் இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபட்டால் வீழ்ச்சியடையும் வாய்ப்பு உள்ளது. சோ பிரம்ம நிலைக்கு உயர்வு பெற்றாலும் இறைவனின் பக்தி தொண்டில் ஈடுபடாவிட்டில், சோ பக்தி தொண்டு ரொம்ப முக்கியம். ஏன்னா படிப்படியாக வளர்ச்சி பெறலாம். பிரம்ம நிலையிலிருந்து பரமாத்மா, பரமாத்மா நிலையிலிருந்து பகவான் நிலைக்கு வரலாம். ஆனா பக்தி தொண்டுல ஈடுபடணும். இப்ப வேதமொழியில் சொல்லப்பட்டிருக்கு, ரசோவைச ரசம் வாசம் லப்த்வான் நந்தி பவதி அப்படின்னு. ரசங்களின் இருப்பிடமான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரை ஒருவன் புரிந்து கொள்ளும் போது உண்மையிலேயே அவன் தெய்வீக ஆனந்தமுடையவன் ஆகின்றான். தைத்திரிய உபனிஷத் 2.7.1. 6 வைபவங்களும் பரமபுருஷரிடம் முழுமையாக உள்ளன. பக்தன் அவரை அணுகும் போது அந்த 6 வைபவங்களின் பரிமாற்றம் நடைபெறும். 6 வைபவங்கள் என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். அறிவு, அழகு, வீரம், துறவு. அப்படியே மாதாஜி. ஆமாங்க, கரெக்ட். சோ அறிவு, அழகு, செல்வம், வீரம், துறவு, இந்த மாதிரி 6 வைபவங்கள் பரமபுருஷரிடம் இருக்கின்றது. அதை பக்தன் அவரை அணுகும்போது அந்த 6 வைபவங்களின் பரிமாற்றம் நடைபெறும். சோ பகவானுக்கு இருப்பது போலவே அந்த பக்தனும் வசீகரமாக மாறுறான். அப்போ அவன் ஆன்மீக உடல் எடுக்கும்போது பகவானை போலவே அந்த ஸ்வரூப நிலை அவன் அடைகிறான். சாமீபிய, சாஷ்டி, சாலோக்கிய, அந்த மாதிரி 5 முக்திகள் அவனுக்கு கிடைக்குது. இப்ப மன்னனின் சேவகன் ஏறக்குறைய மன்னனுக்கு சமமான இன்பத்தை அனுபவிக்கிறான். இப்போ ஒரு கார் டிரைவர் எடுத்துட்டீங்கன்னா முதலாளி கூட்டிட்டு போவாரு. முதலாளி கூட்டிட்டு போகும்போது ஏசி அவனுக்கு தனியா இருக்காது, இல்ல அந்த காருக்குள்ள ஃபுல்லாமே ஏசி இருக்கும். அப்ப அந்த டிரைவரும் அதை அனுபவிக்கிறான். கார் இவன் ஓட்டுறானே தவிர, அது போல மன்னனின் சேவகன் ஏறக்குறைய மன்னனுக்கு இணையான இன்பத்தை அனுபவிக்கிறான். எனவே நித்திய இன்பம், அழிவற்ற அறிவு, நித்திய வாழ்வு ஆகியவை பக்தி தொண்டுடன் கூடவே வருகின்றன. அப்ப பகவானுக்கு இணையான இன்பத்தை அவனும் பக்தனும் அடைகிறான். ஏன்னா பகவானுடைய தொடர்பினால எப்பொழுதும் பகவானை பற்றி சிந்தித்துக் கொண்டு பாடிக்கொண்டு இருக்கும் போது அவனுக்கும் அந்த சத்து சித்த ஆனந்தம் கிடைக்குது. இதனால் பிரம்ம உணர்வு, நித்தியத்துவம் அல்லது அழிவற்ற தன்மை ஆகியவை பக்தி தொண்டில் உள்ளடங்கியுள்ளன. பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பவன் இவற்றை ஏற்கனவே பெற்றுள்ளான். இயற்கையின் பிரம்மமாக இருப்பினும் உயிர்வாழி ஜட உலகின் மீது ஆதிக்கம் செலுத்த விரும்புவதால் வீழ்ச்சி அடைகிறான். இயற்கையிலேயே நாம சத்து சித்த ஆனந்தமுடைய ஆன்மீக ஆத்மாக்களாக இருந்தாலும் நாம ஜட உலகில நம்மளை புகழ் வேணும், செல்வம் வேணும், என்னை மற்றவர்கள் பாராட்டணும், இந்த மாதிரி ஏக்கங்கள் இருக்கும்போது அவனுக்கு அந்த வீழ்ச்சி கிடைக்குது. ஏன்னா ஜட உலகத்துல இந்த ஆதிக்கம், பொறாமை, போட்டி,
புகழுக்கு ஆசைப்படுறது, குற்றம் சொல்லுவது, இது மாதிரி நிறைய காமக்ரோத லோபமோக மதம் ஆச்சரியன்ட்டு. அதனால அவன் வீழ்ச்சி அடைகிறான். அவனது சொரூப நிலையில் அவன் ஜடையர்க்கின் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவன். சொரூப நிலைனா நம்மளுடைய இயற்கையான நிலை. நாமெல்லாம் ஜட இயற்கையால் ஆளப்பட வேண்டியவங்கள் அல்ல. ஏன்னா நம்ம ஜடம் கிடையாது, ஆன்மீக ஆத்மா. ஆனால் ஜட இயற்கையுடன் தொடர்பு கொள்ளும் போது அவன் சத்துவ ரஜோகுணங்களில் தன்னை பந்தப்படுத்தப்படுகின்றது ஆகியவற்றால் நாம பந்தப்படுத்தப்படுகிறோம். இப்ப ஜட உலகினை ஆதிக்கம் செலுத்துவதற்கான விருப்பம் இந்த முக்குணங்கள் தொடர்பினாலேயே இருக்கிறது. பூர்ண கிருஷ்ண உணர்வுடன் பக்தி தொண்டில் ஈடுபடுவதால் ஒருவன் உடனடியாக திவ்யமான தளத்தில் நிலை பெறுகிறான். எப்ப நம்மளுக்கு இந்த ஜட உலகை ஆள வேண்டும், ஜட உலகை அனுபவிக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இருக்குதோ புலன்கள் மூலமாக, அப்ப நம்ம பகவானை மறந்துடுறோம். ஆனா பகவானோட தொடர்புல இருக்கும்போது அந்த எண்ணம் மறைஞ்சிருது. நாம அனுபவிக்கணுங்கிற எண்ணம் மறைஞ்சிருது. நம்ம புலன் இன்பத்தை அனுபவிக்கணுங்கிற எண்ணம் நம்ம கிட்ட கிடையாது. ஏன்னா எல்லாமே பகவானுக்கு சொந்தம். பகவானுக்கு அடிப்பணி சேவகனாக இருப்பது தீவேன சுரூபகைய கிருஷ்ணேர நித்யதாச, அதுதான் நம்மளோட நிலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வருது. சோ அவனது சட்டவிரோதமான விருப்பம் நீக்கப்பட்டு விடுகின்றது அதன் மூலமா. எனவே பக்தி தொண்டை உணர்வதற்கு பரிந்துரைக்கப்படும் 9 வழிமுறைகள்: ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், பாதசேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாசியம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். அப்படி தொடங்கும் வழிமுறையினை பக்தர்களின் சங்கத்தில் பயிற்சி செய்ய வேண்டும். இத்தகைய சங்கத்தினால் ஆன்மீக குருவின் தாக்கத்தினாலும் படிப்படியாக ஆதிக்கம் செலுத்துவதற்கான ஜட ஆசை விளக்கப்பட்டு இறைவனின் திவ்யமான அன்பு தொண்டில் ஒருவன் உறுதியாக நிலை பெறுகிறான். இந்த முறை இங்க 22ஆம் பதத்திலிருந்து நாம பாக்குறோம். இப்ப இறைவனுக்கு பக்தி தொண்டு செய்வது ரொம்ப எளிமையானது. ஒருவன் எப்போதும் இறைவனுடைய கைங்கரியத்தில் ஈடுபடணும். விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்ட பிரசாதத்தை உண்ண வேண்டும். இறைவனின் தாமரை திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட மலர்களை நுகர வேண்டும். பகவான் தனது தெய்வீக லீலைகளை நடத்திய இடங்களை காண வேண்டும். இறைவனின் பல்வேறு செயல்களையும் தனது பக்தர்களுடனான அவரது அன்பு பரிமாற்றத்தை பற்றியும் படிக்க வேண்டும். தெய்வீகமான சப்தமான ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே எனும் மந்திரத்தை எப்போதும் உச்சரிக்க வேண்டும். மேலும் இறைவனும் அவரது பக்தர்களும் தோன்றிய நாட்களில், மறைந்த நாட்களில் விரதங்களை அனுசரிக்க வேண்டும். இத்தகைய வழிமுறையை பின்பற்றுவதால் அவன் எல்லா செயல்களிலிருந்து முற்றிலும் விடுபடுகிறான். இவ்வாறு தன்னை பிரம்ம ஜோதியிலோ பிரம்ம உணர்வின் பல்வேறு வகையிலோ நிறுத்தக்கூடியவன் பரமபுருஷ பகவானுடன் குணத்தின் அடிப்படையில் சமமானவன் ஆகின்றான். ஸ்ரீமத் பகவத்கீதையின் ஜடையர்க்கின் முக்குணங்கள் எனும் 14ஆம் அத்தியாயத்தின் பக்தி வேதாந்த பொருளுரை இத்தனுடன் நிறைவேறுகிறது. சோ இப்படி எப்பொழுதும் பகவானது நாமத்தை சொல்லி விரதங்களை ஆச்சாரியர்கள் மறைந்த தினங்கள்ல விரதம், அவர்கள் தோன்றிய தினங்கள்ல விரதம் இருக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணும்போது அவன் ஜட செயல்களிலிருந்து விடுதலை அடைகிறான். இவ்வாறு தன்னை பிரம்ம ஜோதியிலோ பிரம்ம உணர்வின் பல்வேறு வகையிலோ நிறுத்தக்கூடியவன் பரமபுருஷனின் குணத்தின் அடிப்படையில் சமமாகின்றான். அப்போ பிரம்ம ஜோதியில் நிலை பெறுவது கூட மிக உயர்ந்த நிலை. ஆனா அந்த பிரம்ம ஜோதியில் நிலை பெறும் போது நம்மளுக்கு ஆனந்தம் கிடைக்குது. முழுமையாக பக்தன், தூய பக்தனும் ஆனந்தத்தை பெறுகிறான். ஆனா இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, ஒரு தூய பக்தன் அனுபவிக்கும் ஆனந்தம் கடலை போன்றது. ஆனா பிரம்ம ஜோதியில அனுபவிக்கிற ஆனந்தம் அந்த கடல்ல ஒரு சில சொட்டுக்களை போன்றது. அப்ப பாத்துக்கோங்க ரெண்டுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஆனா பிரம்மன் நிலையிலேயே இவ்வளவு குவாலிபிகேஷன் நம்மளுக்கு வந்துருது. எப்பொழுதும் பகவானுக்காக நாம இறைவன் தோன்றிய நாள்கள், இறைவனும் அவரது பக்தர்களும் தோன்றிய நாட்கள்ல விரதம் இருக்கிறதும், அப்போ எப்பொழுதும் ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்றதும். சில பேரெல்லாம் பிரம்ம ஜோதிக்கு எய்ம் பண்ணுவாங்க. இதெல்லாம் சொல்லியும் கூட பிரம்ம ஜோதிக்கு தான் எய்ம் பண்ணுவாங்க. அருவவாதிகள் அவங்களும் பக்தி பண்றாங்க. ஆனா கடைசியில அவ்வளவு சிரமப்பட்டு அவங்க பிரம்ம ஜோதி மட்டும்தான் எய்ம் பண்றாங்க. அதனால அங்கதான் போக முடியும். யார் எதை நினைக்கிறார்களோ அங்கதான் போக முடியும். யாந்தி தேவ விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ரு விரதாக பூதானி யாந்தி பூதேஜியா யாந்தி மத்தியாஜிமோ அபிமாம் அப்படின்னுட்டு, பூதங்களை வழிபடுவர் பூதங்களுடைய உலகத்துக்கு போவாங்க, பித்ருக்களை வழிபடுறவங்க பித்ருக்கள் உலகத்துக்கு போவாங்க. கோயம்புத்தூர் பஸ் ஏறுனா நம்ம கோயம்புத்தூருக்கு தான் போக முடியும். தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்குது.
அதனால நான் ஈரோட்டுக்கும் போலாம் அப்படின்னு நினைச்சிட்டாலும் ஏறக்கூடாது. கோயம்புத்தூர் பஸ் கோயம்புத்தூருக்கு தான் போகும், சேலம் பஸ் சேலத்துக்கு போகும், ஈரோடு பஸ் ஈரோடுக்கு தான் போகும். அதை விட்டுட்டு எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ளதான் இருக்கு, எந்த பஸ்ல போனாலும் எங்க வேணா போகலாம் அப்படிங்கிறது கிடையாது. எங்க ஏறுறோமோ அங்கதான் போக முடியும். அது போல யாரை வழிபடுகிறோமோ அந்த இடத்துக்கு தான், அந்த லோகத்துக்கு தான் போக முடியும். தேவர்களை வழிபட்டால் தேவலோகத்திற்கும், பித்ருக்களை வழிபட்டால் பித்ருலோகத்திற்கும், பூதங்களை வழிபட்டால் பூதங்களோட லோகத்துக்கும் தான் போக முடியும். ஆனால் விஷ்ணுவை வழிபட்டால் வைகுண்டத்திற்கு போகலாம். பரமபுருஷரான பகவான் கிருஷ்ணரை வழிபட்டால் கோலோக விருந்தாவனத்துக்கு போகலாம். அதனால தான் இங்க அவ்வியபிச்சாரேன அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லப்படுது. வியபச்சாரி அப்படின்னா பல புருஷர்களை வழிபடுறது. அவ்வியபிச்சாரேன அப்படின்னா ஒரே ஒருவரை மட்டும், முழுமுதற் கடவுளான பகவான் கிருஷ்ணரை மட்டும். இப்ப கிருஷ்ணரிலேயே பல ஃபார்ம் இருக்கு. ராமர், நரசிம்மர், வராகர் அப்படின்னுட்டு. ஆனா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரை கும்பிடக்கூடாது. ஒரே ஒரு விவசா ஆத்மிக புத்தி, ஒரே நோக்கத்தோட பகவான் கிருஷ்ணரை மட்டும் வழிபடுறவங்க கோலோக விருந்தாவனத்துக்கு போகலாம். இல்லைன்னா வைகுண்டங்களுக்கு போகணும். அங்க வைகுண்டத்துல பகவான் எப்படி இருப்பார்? ஒரு ஆபீசர் மாதிரி தான் இருப்பார். ஆனா கோலோக விருந்தாவனத்துல சொந்த அப்பாவா இருப்பார். இதுதான் வித்தியாசம். அப்பா கிட்ட அனுபவிக்கிற அந்த அன்பு. ஆனா ஆபீஸ்ல இருக்கிற அப்பா அவர் குழந்தைகிட்ட கிட்ட உட்காரெல்லாம் வைக்க மாட்டார். தூர தள்ளி ஒரு சேர்ல உட்கார வச்சிருவார், நீ பேசாமல் இரு அப்படின்ட்டு. சோ ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அடுத்தது அத்தியாயம் 15 பார்க்க போறோமா? புருஷோத்தம யோகம். சோ இது உடலை விடக்கூடிய நேரத்துல இந்த புருஷோத்தம யோகம் நாம படிக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. புருஷோத்தம மாதம். அப்ப நாம இத அதிகமா படிச்சுட்டு இருந்தோம், உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். புருஷோத்தம மாதத்துல சோ ரொம்ப முக்கியமான அத்தியாயம். யாராவது வீட்டுல இறந்துட்டாங்கன்னா இந்த அத்தியாயம் நம்ம படிக்கலாம். 3வது கர்ம யோகம், புருஷோத்தம யோகம், இதெல்லாம் படிக்கலாம். முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பகவான் உவாச்ச ஊத்வமூலம் அதச்சாகம் அஸ்வத்தம் பிராகு அவ்யயம் சந்தாம்சி யஸ்ய பர்ணானி யஸ்தௌ வேதவித். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், மேல் நோக்கிய வேர்களையும் கீழ்நோக்கிய கிளைகளையும் வேத பதங்களை இலையாகவும் கொண்ட ஒரு அரசமரம் உள்ளது என கூறப்படுகிறது. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். சோ இந்த மரம் அப்படிங்கிற ஓமை நல்லா கவனிக்கிறோம். மேல் நோக்கிய வேர்களையும் கீழ்நோக்கிய கிளைகளையும் நாம இந்த உலகத்துல நாம பார்க்க முடியாது. வேர் மேல இருக்கு, அந்த கிளைகள் எல்லாம் கீழ்நோக்கி இருக்கு. கிளைகளும் மேலதான் போகும், வேர் கீழ் இருக்கும். ஆனா ஆப்போசிட்டா இங்க சொல்றாங்க, வேத பதங்களை இலைகளாகவும் கொண்ட ஒரு அரசமரம். அப்ப அதனுடைய இலைகள் எல்லாம் வேத பதங்களாக ஓமையாக சொல்லப்படுது. அந்த அரசமரம் இருக்கு. இம்மரத்தை அறிந்தவன் வேதங்களை அறிந்தவன். இங்க என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, பக்தி யோகத்தின் முக்கியத்துவத்தை விளக்கிய பின்னர் வேதங்களை பற்றி என்ன கூறுகிறீர் என ஒருவர் கேட்கலாம். வேத கல்வியின் நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளுவதே. வேதங்கள் வேதங்களில் மலர் சொற்களால் மயங்கிய வேத வாதரதா அப்படின்னு சொல்லி நாம படிப்போம். அதாவது வேதங்கள் அழகா, நீங்க இதை செஞ்சா இதை அடையலாம், இதை செஞ்சால் இதை அடையலாம், நீங்க தானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய செல்வம் சேரும், நீங்க புத்தகம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி வரும், இப்படி நீங்க குபேரனுக்கு யாகம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு செல்வம் வரும். இப்படியாக வேதங்கள் பல மலர் சொற்களை வழங்கினாலும் வேதத்தின் இறுதி முடிவு யக்ஞேவை விஷ்ணுகு. எந்த யக்ஞம் பண்ணினாலும் அது விஷ்ணுவுக்கே. விஷ்ணுதான் இறுதி முடிவு. சோ எந்த வேத கல்வியின் நோக்கம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ளுவதே. வேதங்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டது? பகவான் சொல்றார் 15:15 வேதைச சர்வேர் அகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். வேதங்களை கொடுத்தவனும் நானே, வேதங்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவனும் நானே, வேதங்களை அறிந்தவனும் நானே. சோ வேதமெல்லாம் கடல் மாதிரி, அந்த கடலுக்குள்ள முத்தெடுக்கிறது ரொம்ப ஈஸி இல்ல. சோ வேதங்களோட இறுதி முடிவு பகவான் கிருஷ்ணர் தான், அவரை புரிந்து கொள்ளுவதே. ஆனா வேதங்களை படிக்கிறவங்க கடல் மாதிரி இருக்கிற அந்த வேதங்களை படிக்க முடியாம பாதியில அல்லது முக்காவாசியில இல்ல கால்வாசியில அவங்க புரிஞ்சுக்கிறது என்ன? பல சடங்குகள், இதை செஞ்சா அது கிடைக்கும், அது செஞ்சா இது கிடைக்கும், பலன் கருதும் செயல்களில் ஈடுபட்டு தங்களை மாய்த்து கொள்கிறார்கள்.
வேதங்களோட இறுதி முடிவை அவங்க தெரிஞ்சுக்கிறது இல்ல. சோ ஒரு பெரிய கிணற்றில், பெரிய ஒரு ஆத்துலயோ இல்ல கடல் நீர்லயோ, சாரி ஆற்று நீர்லயோ இல்ல ஓடை நீர்லயோ நம்மளுக்கு வந்து பயன்படுற அனைத்தும் ஒரு சிறு தேக்கத்தால், நீர்த்தேக்கத்தால் அது நிறைவேற்றப்படும். அத வந்து நாம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அது எந்த ஸ்லோகம் யாருக்கா ஞாபகம் இருக்கா? யானிஷா சர்வபூதா. சிறு கிணறு மகேஸ்வரி மாதாஜி இருந்தா சொல்லுவாங்க. அவங்க சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யப்படும். ஸ்லோகம் கேக்குறேன் நான். சரிங்க மாதாஜி. மாதாஜி. பார்க்கிறேன். யானிஷா சர்வபூதானாம் எஸ்யாம் ஜகதி சம்யமி. அப்படி யானிஷா சர்வபூதானாம் அப்படி வருமா? ஏகாபித்திர நாசம். அது ஏகாபித்திர நாசம். அது இல்ல சொல்பம் பேசு தர்மத்திய கிடையாது. சிறு கிணற்றால் பூர்த்தி செய்யும் அனைத்து தேவைகளும் பெரும் நீர்த்தேக்கத்தால் அப்போ அதன் வேதத்தின் இறுதி நோக்கத்தை அறிந்தவன். அப்ப வேதத்தின் இறுதி நோக்கத்தை அறிந்தவன் அப்படின்ற மாதிரி அதுல வரும். 2.40 மாதாஜி. யவனாதித உதாபந்தனே 2.45ங்க. சிறு கிணற்றில் பூர்த்தி செய்யப்படும் தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தில் உடனே பூர்த்தி செய்யப்படும். அதுபோல வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றின் பின்னால் உள்ள நோக்கங்களை அறிவதாக அடையப்பெறும். 2.46ங்க மாதாஜி. தேவைகள் அனைத்தும் பெரும் நீர்த்தேக்கத்தால் உடனே பூர்த்தி செய்யப்படும். அதுபோல வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றுக்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அடையப்பெறும். வேதங்களின் நோக்கம் வேதங்களின் நோக்கங்கள் எல்லாம் அவற்றுக்கு பின்னால் உள்ள நோக்கங்களை அறிந்தவனால் அறியப்படும். வேதங்களுக்கு பின்னால என்ன இருக்கு? எல்லா வேதங்களும் இறுதியான முடிவு என்ன? பகவான் கிருஷ்ணர். யக்ஞைவை விஷ்ணுகு. எல்லா யக்ஞங்களும், எல்லா யாகங்களும், எல்லா தானங்களும், தவங்களும் எல்லாமே பகவான் கிருஷ்ணருக்காக இயற்றப்படுபவையே. இது வேதங்களோட மலர்ச்சொற்கள் முதல்ல வந்து பலன் கருதும் செயல்கள், ஃப்ரூட்டிவ் ஆக்டிவிட்டியில நிறைய பேர் ஈடுபடுவாங்க. இது கொடுத்தா அது கிடைக்கும், அது கொடுத்தா அதெல்லாம் வந்து வேதங்கள். அதனாலதான் வியாசதேவர் என்ன பண்றாருன்னா வேதங்களை ரிக், யசுர், சாம, அதர்வன அப்படின்னு பிரிச்சு தொகுக்கிறாரு. அப்புறம் அவர் வந்து அதனால திருப்தி அடையல. அப்போ ரொம்ப திருப்தி அடையாம ரொம்ப மனசுல சஞ்சலம். ஒரு செயலை செய்யும் போது அதுல எல்லாருக்குமே ஒரு திருப்தி வரணும். ஆனா இவருக்கு வரல. வேதங்கள் எல்லாம் பிரிச்சு எழுதினாரு. அப்பதான் நாரத முனி, அவருடைய குரு, அங்க வர்றார். நீ வந்து வேதங்கள்ல மறுபடியும் கர்ம காண்டத்தை கொண்டு வந்துட்ட, பலன் கருதும் செயல்களை, பகவானையும் பகவானின் பக்தர்கள் பற்றியும் நீ எழுதாம மறுபடியும் மக்களை எதுல வந்து அவங்க ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்களோ கர்ம காண்டியத்துல, அதற்கான வழியை மறுபடியும் சொல்லிட்ட. அதனால இவங்க மக்கள் வந்து இதனால குழப்பம் அடைவாங்க. வேதங்களை படிச்சுட்டு மறுபடியும் பலன் கருதும் செயல், இது பண்ணினா அது கிடைக்கும், அது பண்ணினா இது கிடைக்கும், அப்படி எழுதுனதுனால உனக்கு திருப்தி இல்ல. அதனால நீ ரொம்ப சஞ்சலமா இருக்க. அப்ப நீ என்ன பண்ணு, மறுபடியும் பாகவதத்தை தொகுத்தெழுது, பகவானை பற்றியும் பக்தர்களை பற்றியும் எழுது, கர்ம காண்டியத்தை விட்டுடு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அறிவுறுத்துறார். அதுக்கப்புறம் தான் அவர் பாகவதம் எழுதுறார். சோ வேதங்கள் வந்து கடைசியாக சொல்றது என்னன்னா பகவான் கிருஷ்ணரை தான். ஆனா இதை மக்களால தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா வேதம் என்றால் மறைக்கப்பட்டது. சோ அது மறைமுகமாக பகவான் கிருஷ்ணரை சொல்லுது. ஆனா அறிவற்ற ஜீவராசிகள், மந்தாக சுமந்த மதையோ, அறிவற்ற மனிதர்கள் இதை சீக்கிரம் புரிஞ்சுக்கவே முடியாது. கடைசியில பகவான் கிருஷ்ணர் தான் சொல்லுது வேதங்கள்னு. இப்போ ஜட உலகின் பிழைப்புகள் ஒரு அரச மரத்திற்கு இங்கே ஒப்பிடப்படுகிறது. ஜட உலகில வந்து பற்றுதல், அது வந்து அரச மரத்துக்கு இங்க ஒப்பிடப்படுது. பலநோக்கு செயல்களில் ஈடுபட்டிருப்பவனை பொறுத்தவரை அரச மரத்திற்கு முடிவே இல்லை. அந்த அரச மரம் எங்க தொடங்குது எங்க முடியுதுன்னு தெரியவே தெரியாது. அப்ப பலநோக்கு செயல் அந்த மாதிரிதான். அவன் ஒரு கிளையிலிருந்து மற்றொரு கிளைக்கும், அதிலிருந்து வேறொன்றுக்கும் அப்படின்னு லோகம் விட்டு லோகம், உடல் விட்டு உடல், கூடு விட்டு கூடு மாறிட்டே இருப்பான்.
இப்ப ஜட உலகம் என்னும் இந்த மரம் முடிவற்றது. ஏன்னா பிறப்பு இறப்பு மூப்பு பிணி, இதுல மறுபடியும் அடுத்த உடல், அதுலயும் அதேதான். மறுபடியும் அடுத்த உடல் மாறி மாறி அவன் மிருகமாகவோ பறவையாகவோ நீர்வாழ் உயிரினமாகவோ இப்படியாக அவன் மாறி மாறி வரும்போது அதுக்கு முடிவே கிடையாது. சோ ஜட உலகம் என்னும் இந்த மரம் முடிவற்றது. இந்த மரத்தின் பற்றுதல் கொண்டவனுக்கு முக்தி பெற வாய்ப்பில்லை. ஒருவனை உயர்த்துவதற்கான வேத மந்திரங்கள் இம்மரத்தின் இலைகள். சோ இதன் வேர்கள் மேல் நோக்கி வளர்கிறது. ஏனெனில் இந்த உலகத்தின் மிக உயர்ந்த கிரகமான பிரம்மா வசிக்கும் இடத்திலிருந்து அது தொடங்குது. அப்போ மேல வந்து பிரம்மலோகம், அப்போ பிரம்மலோகம் எனப்படும் சத்தியலோகம், அப்புறம் மகர்லோகம் தபோலோகம், அப்புறம் மகர்லோகம், அப்புறம் ஜனனலோகம், இப்படியாக ஒவ்வொரு லோகமா அதுல 14 லோகங்கள். அந்த மரத்தோட மேல இருந்து வேர்கள் அதுல மிக உயர்ந்த கிரகமான பிரம்மா வசிக்கும் இடத்திலிருந்து அது தொடங்குது. மாயின் இந்த அழிவற்ற மரத்தை ஒருவன் புரிந்து கொண்டால் இதிலிருந்து அவன் வெளியேற முடியும். சோ இந்த மாயோட இந்த மரம் வந்து மாய்க்கு ஒப்பிடப்படுது. இதுல வந்து ஒருத்தன் உள்ள வந்துட்டானா அந்த அவனுக்கு எது எங்க தொடங்குது, இந்த மரம் எங்க முடியுது, மாயினோட பிடியில் இருக்கிறவன் ஒண்ணுமே தெரியாது. இந்த உலகம் எங்கிருந்து தொடங்குது எங்க முடியுது, எவ்வளவு கிரகங்கள், எங்க போனா என்ன கிடைக்கும், ஒண்ணுமே அவனுக்கு புரியாது. இப்பெல்லாம் சயின்டிஸ்ட் ராக்கெட் விட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இந்த தீபாவளிக்கு ராக்கெட் வைப்பாங்கல்ல குழந்தைங்க, அது மாதிரி அவங்களும் ஒரு குழந்தைங்க மாதிரி. குழந்தைங்க வந்து சின்ன ராக்கெட் பட்டாசு வடிவத்துல விடுறாங்க, இவங்க பெரிய ராக்கெட் அடுத்த கிரகத்துக்கு விடுறாங்க. இது சாத்தியமே கிடையாது. சில பிரபாத அடிச்சு சொல்றாரு. சோ இந்த பந்தத்துல இருந்து விடுவதற்கான வழிமுறையை புரிந்து கொள்றது அவசியம். முந்தைய அத்தியாயத்துல பௌதிக பந்தத்திலிருந்து வெளியேறுவதற்கான பல வழிகள் நாம பார்த்தோம். மேலும் பரமபுருஷருக்கான பக்தி தொண்டே மிகச்சிறந்த வழி அப்படின்னு 13ஆம் அத்தியாயத்துல பார்த்தோம். இப்ப பக்தி தொண்டின் அடிப்படை கொள்கை ஜட செயல்களில் பற்றில்லாமல் இருப்பதும் இறைவனுடைய தெய்வீக தொண்டில் பற்றுதல் கொள்வதும் ஆகும். ஜட உலகின் மீதான பற்றுதலை உடைத்தெறியும் வழிமுறை இந்த அத்தியாயத்திலிருந்து விவாதிக்கப்படுது. சோ இந்த ஜட பற்றுதலை எவ்வாறு அறுக்கலாம்? அப்ப இந்த மாயை எனும் மரத்தை எவ்வாறு அறுக்க முடியும்? இப்ப ஜட உலகின் மீதான பற்றுதலை உடைத்தெறியும் வழிமுறை இங்க சொல்லப்படுது. ஜட வாழ்வின் வேரானது மேல் நோக்கி வளர்கிறது. இந்த வேர் மொத்த ஜட வஸ்துலிருந்து, அதாவது பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகத்திலிருந்து தொடங்கிறது. ஏன்னா அங்கிருந்தே நம்மளுக்கு பிறப்பு இறப்பு முதுமை நோய் இருக்கு. அது பிரபஞ்சம் முழுதும் விரிகிறது. விரிவடையும் கிளைகள் பல்வேறு கிரக அமைப்புகளை குறிக்கின்றன. அந்த கிளைகள், மரத்திலிருந்து விரிகிற கிளைகள் எல்லாம் வேற வேற லோகங்கள், கிரகங்கள். அதன் பலங்கள் உயிர்வாளிகளின் செயல்களான அறம், பொருள், இன்பம், வீடு ஆகியவற்றை குறிக்கின்றன. அதுல இருந்து வர பலங்கள் வந்து புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லப்படுற அறம், பொருள், இன்பம், வீடு, பேரு, காம, அர்த்த, அந்த அறம், பொருள், இன்பம், வீடு, தர்ம, அர்த்த, காம, மோக்ஷ அப்படின்னு அதை குறிப்பிடுது. அடுத்ததாக கிளைகள் கீழும் வேர் மேலுமாக இருக்கும் மரத்தினுடைய அனுபவம் நமக்கு இந்த உலகில் இல்லை. இருப்பினும் அது போன்றே ஒன்று உள்ளது. அத்தகைய மரத்தை நீர்த்தேக்கத்தின் அருகில் காண முடியும். நீங்க அந்த ஆறு, கிணறு, குட்டை இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா கரையில நிறைய மரங்கள் இருக்கும். அந்த மரத்தை தண்ணீர்ல பாத்தீங்கன்னா தலைகீழ தெரியும். சோ இந்த தோற்றம் தான் இங்க விவரிக்கப்படுது. வேர் மேலாகவும் கிளைகள் கீழாகவும், அதுல அப்படியே தெரியும், கண்ணாடி மாதிரி அந்த தண்ணியில பிரதிபலிக்கும், ஆனா தலைகீழ தெரியும். சோ கரையில் இருக்கும் மரங்கள் தங்களது கிளைகள் கீழேயும் வேர்கள் மேலேயும் நீரில் பிரதிபலிப்பதை நாம் பார்க்கலாம். வேறு விதமா கூறினா இந்த ஜட உலகம் என்னும் இந்த மரம் ஆன்மீக உலகம் என்னும் உண்மையான மரத்தின் பிரதிபலிப்பாகும். சோ ஆன்மீக உலகத்துல மரம் நேரா இருக்கு, அதனுடைய பிரதிபலிப்பு எப்படி தண்ணியில தெரியுதோ அது போல இந்த ஜட உலகத்துல அது தலைகீழா இருக்கு. அப்ப ஆன்மீக உலகத்துல இருக்கிற எல்லாமே இங்க தலைகீழா இருக்கு. அங்க இருக்கிறது இங்க இல்ல, இங்க இருக்கிறது அங்க இல்லைன்னு அர்த்தம். சோ ஆன்மீக உலகில் என்னும் உண்மையான மரத்தின் பிரதிபலிப்பாகும். மரத்தின் பிம்பம் நீரில் அமைந்திருப்பதை போல ஆன்மீக உலகின் பிம்பம் ஆசையில் அமைந்துள்ளது.
பிம்பமான ஜட ஒளியின் மீது விஷயங்கள் அமைந்திருப்பதற்கான காரணம். ஏன்னா ஆசை, இந்த பிம்பம் எதனால இப்படி தலைகீழா இருக்கு? அங்க ஆசை கிடையாது, காம குரோத அந்த காம அங்க கிடையாது, ஆசை தனக்கென தன் புலனோடுக்கான ஆசை கிடையாது. ஆனா இங்கேயோ நம்மளுக்கு ஆசைகள் அதிகமா இருக்கு. நான் வந்து அதை அடையணும், இதை அடையணும், என் புலன்கள் நல்லா இருக்கணும், பெரிய வீடு வேணும், காரு வேணும், என்ன நிலம் வேணும், நான் நினைச்சதெல்லாம் நடக்கணும், சாமிக்கு 4 தேங்காய் உடைச்சா நடந்துரும். இந்த மாதிரி ஆசையே துன்பத்திற்கு காரணம். அப்போ ஜடவாழ்விலிருந்து வெளியேற விரும்புவன் ஆய்ந்தறிவின் மூலம் இந்த மரத்தை தெளிவாக புரிந்து கொண்டால் அவசியம் அதன் பின்னர் இம்மரத்துடனான உறவை அவனால் துண்டிக்க முடியும். இந்த பற்றுதல் என்னும் நிலை, இந்த மரத்துல வந்து நம்ம பல லோகங்கள்ல மறுபடியும் பல கிளைகள் வந்து பல கிரக அமைப்பு குறிக்குது. இந்த இலைகள் வேத பதங்களா சொல்லப்படுது. இப்படியாக நாம மேல கீழேன்னு போயிட்டு இருக்கிறோம். ஆனா எங்க முடியுது எங்க தொடங்குதுன்னே தெரியாது. அதுக்கு காரணம் ஆசை. ஆனா இதுல இருந்து வெளியேற விரும்புவன் ஆய்ந்தறிவு மூலம் இந்த மரத்தை புரிஞ்சுட்டு அந்த உறவை துண்டிக்க முடியும், பற்றுதலை அறுக்க முடியும். இப்போ உண்மையான மரத்தின் பிம்பமான இம்மரம் துல்லியமான நகல் அப்படின்னா ஜெராக்ஸ். இப்போ நீங்க ஒரு நோட்ல வந்து நெல்லிக்காய் அப்படின்னு எழுதி அதை கடிச்சு சாப்பிட முடியாது. நெல்லிக்காய் ஒரு படத்தை வரைஞ்சிங்கன்னா அது சாப்பிட முடியாது. உண்மையான நெல்லிக்காய் தான் சாப்பிட முடியும். அது மாதிரி உண்மையான நெல்லிக்காய்ங்கிறது ஆன்மீக உலகத்துலதான் இருக்கு. அதனுடைய ஜெராக்ஸ் தான் இங்க இருக்கு, அதனோட பிம்பம் மட்டும்தான், நகல் மட்டும்தான் இங்க இருக்கு. அப்ப ஆன்மீக உலகில் எல்லாம் இருக்கின்றன. அருவவாதிகள் இந்த ஜடமரத்தின் மூல வேறாக பிரம்மனை எடுத்துக் கொள்கின்றனர். சாங்கிய தத்துவப்படி அந்த வேரிலிருந்து பிரகிருதி, புருஷர் 3 குணங்கள் மற்றும் பஞ்சமகாபூதங்கள், அதன் பின் 10 புலன்கள், அப்புறம் மனம் என ஒவ்வொன்றாக வருகிறது. இது நாம 13.6.7 பார்த்தோம். ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், தன்மாத்திரைகள், பஞ்சபூதங்கள், மனம், புத்தி, அகங்காரம், அப்புறம் அந்த 3 அவ்யக்த நிலையில் இருக்கின்ற அந்த 3 குணங்கள். இவ்வாறாக மொத்த ஜட உலகையும் அவர்கள் 24 மூலக்கூறுகளாக பிரிக்கின்றனர். எல்லா தோற்றங்களுக்கும் பிரம்மனை மையமாக எடுத்துக்கொண்டால் இந்த ஜட உலகம் அந்த மையத்தின் 180 கோணங்கள் டிகிரிகள் கொண்ட தோற்றமே. மீதமுள்ள 180 கோணங்கள் ஆன்மீக உலகமாகும். ஜட உலகின் ஒரு திரிபடைந்த பிம்பம் என்பதால் இங்கு வேறுபாடுகள் ஆன்மீக உலகிலும் இருக்க வேண்டும். ஆனால் அங்கு அவை உண்மையானவை. அப்ப ஆன்மீக உலகிலையும் வேறுபாடு இருக்கு. அதாவது ஆன்மீக உலகில நாம பல ரசங்கள் நாம பாத்தீங்கன்னா சாந்த ரசம், சக்கிய ரசம், வெளிப்புற சாட்சாத் முழுவதற்கு இதில் நம்ம பார்த்தோம். புருஷ பிரகிருதி ஸ்தோகி புங்தே ஜான்குணான் காரணம் குணசங்கஸ்ய சத் அசத் யோனி ஜென்மசு. இப்ப புருஷ அப்படின்னா சாட்சாத் முழுவதற்கு கடவுளே. பிரகிருதி அப்படின்னா ஜட இயற்கை. அது வந்து பகவானுடைய வெளிப்புற சக்தியினால உருவானது இந்த பிரகிருதி அப்படிங்கிற ஜட இயற்கை. இப்ப இந்த தோற்றம் பௌதிகமானது என்பதால் அது தற்காலிகமானது கூட. பிம்பம் என்பது தற்காலிகமானது, ஏனெனில் அது சில சமயங்களில் காணப்படும், சில சமயங்களில் காணப்படுவதில்லை. எப்படி பிம்பம் வந்து நிழல், சூரியன் உதிக்கும் போது நம்மளுக்கு நல்ல நிழல் தெரியும், பிம்பம். ஆனா சூரியன் மறைஞ்சோடனே இருட்டுல நம்மளுக்கு பிம்பம் வராது. சில சமயம் காணப்படும், ஆனால் சில சமயம் காணப்படுவதில்லை. ஆனால் எதை அடிப்படையாக வைத்து இந்த பிம்பம் பிரதிபலிக்கப்படுகின்றதோ அதன் மூலம் நித்தியமானது. இந்த பிம்பம் இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்க உங்ககிட்ட இருந்து நிழல் வருது அப்படின்னா நிழல் மறைஞ்சா நீங்க பொய்ன்னு அர்த்தம் இல்ல. ஏன்னா சில சமயம் அது வெளிப்படுது, சில சமயம் வெளிப்படுறது இல்ல. அது போல எதை அடிப்படையாக வைத்து இந்த பிம்பம் வந்து பிரதிபலிக்கப்படுகிறதோ அதன் மூலம் நித்தியமானது. உண்மையான மரத்தின் பௌதிக பிம்பம் வெட்டப்பட வேண்டும். உண்மையான மரத்தின் பௌதிக பிம்பம்
இந்த ஆன்மீகத்திலிருந்து தான் இந்த பிம்பம் வருது. அப்ப மூலம் அங்க இருக்கு. ஆனா இது வந்து போலியான பிம்பம். கீழே பௌதிக உலகத்தில் இருக்கிறது போலியான பிம்பம். அது வெட்டப்பட வேண்டும். வேதங்களை அறிந்தவன் என ஒருவனை குறிப்பிடும் பொழுது அவன் இந்த ஜட உலகின் பற்றுதலை எவ்வாறு துண்டிப்பது என்பதை அறிந்தவன் என்று எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். வேதங்களை அறிஞ்சவன் அப்படின்னா கண்டிப்பா அவன் எப்படி இந்த ஜட உலகத்திலிருந்து விடுபடுவது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அந்த வழிமுறை ஒருவன் அறிந்தால் அவன் உண்மையில் வேதங்களை அறிந்தவன். வேதங்களின் சடங்குகளால் கவரப்படுபவன் இம்மரத்தின் அழகான பச்சை இலைகளால் கவரப்படுகிறான். சோ வேதம் வந்து ஆரம்பத்துல சடங்குகளால மயக்குது. எதை செஞ்சா அது கிடைக்கும், அதை செஞ்சா இது கிடைக்கும். நீங்க முருகரை வழிபட்டா உங்களுக்கு வீரம் வரும், சரஸ்வதி வழிபட்டா கல்வி வரும், இந்த யாகத்தை செஞ்சா உங்களுக்கு செல்வம் வரும், இந்த யாகத்தை செஞ்சா உங்களுக்கு எதிரிகள் வீழ்ச்சி அடைவாங்க. அதர்வண வேதம் அதுல பாத்தீங்கன்னா நிறைய வசீகரமான இந்த மயக்கர பிசாசு ஏவல் ஏவல் அந்த பில்லி சூனியம் இதெல்லாம் வந்து நிறைய மந்திரங்கள் இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து பச்சை இலைகள் மாதிரி அதுல கவரப்படுறாங்க. ஏன்னா அதெல்லாம் செஞ்சோம்னா அடுத்தவனை சாகடிக்கலாம், நம்மளுக்கு நல்ல பணம் வரும், செல்வாக்கு வரும், புகழ் வரும். அந்த மந்திரங்களை எல்லாம் உச்சரிச்சா அது மாதிரி வேதங்கள் பலமான சொல்லுது. ஆனா உண்மையான வேதத்தை அறிந்தவன் வந்து எப்படி இந்த ஜட உலகிலிருந்து வெளியேறலாம் என்பதை அறிந்திருப்பான். அதுதான் வேதத்தோட உண்மையான பலன். ஆனா இதையெல்லாம் செய்யறாங்க பாருங்க, இதெல்லாம் அற்ப விஷயங்கள். இந்த சித்துக்கள் அடையிறாங்க பாருங்க, அவங்க கூட அற்ப விஷயங்கள்ல கவரப்படுறாங்க. அனிமா லஹிமா மஹிமா ஈசித்வா வாசித்வா பிரகாமியா அப்படின்ட்டு எஷ்டமா சித்திகள், அது கூட அவங்கெல்லாம் அதனால கவரப்பட்டு பக்தி யோகத்தை விட்டுறாங்க. ஆனா அதெல்லாம் அற்ப விஷயங்கள் தெரியறது இல்ல. குறிக்கோளை சரியாக அடைகிறான். ஆனா வேதங்கள் குறிக்கோளை தெரியாம வெறும் சடங்குகளால் கவரப்படுறவன் இந்த பச்சை இலைகளை கவருவது போல, பச்சை இலைகளால் கவரப்படுவது போல அவன் வேதங்களின் குறிக்கோளை சரியாக அறிவதில்லை. முழுமுதற் கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டுள்ளபடி வேதங்களின் நோக்கம் பிம்பம் போன்ற இம்மரத்தை வெட்டி சாய்த்து ஆன்மீக உலகின் உண்மை மரத்தை அடைவதாகும். சோ இது எல்லாருமே கொஞ்சம் கவனமா கவனிச்சிருந்தா புரிஞ்சிருக்கும். வேதங்களோட நோக்கம் என்னன்னா உண்மையான மரமான அந்த ஆன்மீக மரத்தை அடையணும். இது வந்து நிழல்ல வந்து நீங்க கண்டிப்பா ஒரு ஆப்பிள் மரம் இருக்கு அப்படின்னா ஆன்மீக உலகத்துலதான் ஆப்பிள் இருக்கும். ஆப்பிளை போன்ற ஒரு நிழல் இங்க இருக்கும். இதுக்கு நான் ஒரு ஸ்டோரி சில பிரபுபாதர் ஒரு பக்தர் சொல்லியிருக்காரு. அதாவது இஸ்கான் கோயிலுக்கு வந்து மங்கள ஆரத்திக்கு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு ஒரு 3:30 மணிக்கெல்லாம் கோயிலுக்கு போவாங்க. அப்போ ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. அங்க ஒரு குட்டை தண்ணீர், அதுக்கு மேல ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல இருந்து அந்த மரத்துல இருந்து தண்ணியில நல்லா மினுமினு வைரத்தால செஞ்ச ஒரு நெக்லஸ் தெரியுது. அப்ப அந்த பக்தர் தான், அவர் போயிட்டு இருக்காரு வெடுன்னு. ஆனா இதை பார்த்தோன்னே ஒரு சிறு சபலம் அவர் தட்டுது. ஓ, இந்த வைர நெக்லஸ் கீழே கிடக்குது, நாம எடுத்துக்கலாமே, இதனால நாம கொஞ்சம் லட்சாதிபதி ஆயிரலாம், இதை கொண்டு போய் வித்தானா நல்ல பல லட்சங்கள் கிடைக்குமே அப்படின்னுட்டு அவருக்கு ஒரு அல்ப ஆசை. ஆனா இன்னொரு பக்தர் போறாரு, அவருக்கு ஒரு போக்கு காட்டிட்டு அவரை போக வச்சுட்டு இவர் அந்த இடத்துக்கு போறாரு. பார்த்தா அது ரொம்ப சாக்கடை தண்ணி, அந்த இடத்துல சாக்கடை தண்ணி தேங்கி நிக்குது. ஆனா வைரம் தான் இவரை ரொம்ப கவருதே. சாக்கடை தண்ணி இவனால நல்லா குளிச்சு அப்படியே நல்லா வெள்ளை தோத்தி போட்டு கட்டிட்டு ரொம்ப அழகா நாமமெல்லாம் இட்டுட்டு வர்றாரு. ஆனா சாக்கடை தண்ணியில இப்ப கை வைக்கிறதா? வைர நெக்லஸ் கிடைக்க போகுது, அதனால என்ன அப்படின்ட்டு கைய விட்டுறாரு. சாக்கடை தண்ணி ரொம்ப நாத்தம், மூக்க பிடிச்சுக்கிட்டு கைய விட்டுறாரு. கைய விட்டா அந்த திடீர்னு அது காணாம போயிருது. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு பாக்குறாரு, அந்த நாத்தத்தோடயே கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் மறுபடியும் கிடைக்குதான்னு கையெல்லாம் விட்டு தொலாவுறாரு, ஒன்னும் கிடைக்கல. மறுபடியும் கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம் அப்படின்னுட்டு கொஞ்சம் 2 நிமிஷம் கழிச்சு பாக்குறேன், மறுபடியும் தெரியுது. மறுபடியும் கையை விடுறாரு. அப்போ பின்னாடி இருந்து ஒரு பக்தர், சுவாமி ஏன் இப்படி ஆசைப்படுறீர்கள், நீங்க
கீழே கையை விட்டுட்டு இருக்கீங்களே, மேல பாருங்க, மரத்து மேல அந்த வைர நெக்லஸ் தொங்கிட்டு இருக்கு, அதனோட நிழல் தான் உங்களுக்கு படுது, அது புரியலையா உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்புறம் பாக்குறாரு, மேல அந்த மரத்துல இருந்து அந்த வைர நெக்லஸ் தொங்கிட்டு இருக்கு, அதனுடைய பிரதிபலிப்பு தான் கீழே விழுந்திருக்கு நிலா வெளிச்சத்துல. ஆனா இவர் நினைச்சிட்டாரு கீழே இருக்குதுன்னு சொல்லி தேடிட்டு இருக்காரு. அவ்வளவு நாத்தத்துல இவருக்கு ரொம்ப வெக்கமா போயிருது. ஏன்னா பக்தன் அப்படின்னா அவனுக்கு எந்த ஆசைகளும் இருக்கக்கூடாது. ஆசைகள் அற்றவனே பக்தன், பௌதியத்துல இருந்து பற்றை அறுப்பது. ஆனா இவரும் வைர நெக்லஸ்க்கு ஆசைப்பட்டு அவரை அந்த நாத்தத்துக்குள்ளே அதான் அந்த ஜட உலகமானது அந்த நாற்றம் பிடிச்சதுதான், டிச்சு மாதிரி தான். ஏன்னா பல பல ஆசைகளை காட்டி மாயா நம்மளை இதுக்குள்ளேயே முக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தான் ரொம்ப வெக்கப்பட்டுட்டார் அவர். அது மாதிரி இந்த பிம்பம் அப்படிங்கிறது நிழல். ஜட உலகுல எதுவுமே உண்மையானது கிடையாது. ஆனா அந்த பிம்பம் நிழலுக்கு ஆசைப்பட்டு நாம போராடிட்டு இருக்கிறோம். கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும், நாம எதுவுமே கிடைக்காது. உண்மையான இன்பம் அப்படிங்கிறது ஆன்மீக உலகத்துலதான் இருக்கு. இங்க இன்பமா தெரிவது எல்லாமே பொய். இன்பமா தெரிகின்ற அந்த பிம்பத்துல நாம அடைந்து ஆசை அதையெல்லாம் வச்சுக்கிட்டு நாம கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கிறோங்க. ஆனா எப்போ இது பொய்ன்னு தெரியுதோ நாம இதுல இருந்து விலகி பகவானோட தொண்டுல ஈடுபட்டு அதுல இன்பத்தை அடைவோம், ஆனந்தத்தை அடைவோம். ஆனந்தமயோ அபியாசாத், அதுதான் உண்மையான பேரின்பம். சோ இதுல கேள்விகள் எது இருக்குங்களா?